This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவை மாவட்டத்தில் இருக்கிற பழைய பாதாள சாக்கடை குழாய்களை புதுப்பிக்கிறதுக்கு மாநகராட்சி திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டம் வந்து நடைபெற போகுது. அந்த திட்ட பணிகளோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை மாநகரின் பழைய 60 வார்டுகளுக்கு உட்பட்ட முக்கிய இடங்களில் உள்ள பாதாள சாக்கடை குழாய்களை அது சம்பந்தமான சில கட்டமைப்புகளையும் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்க கோவை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இந்த குழாய்கள் அமைக்கப்பட்டு 40 ஆண்டுகளான நிலையில் இதை புதுப்பிக்க தேவை எழுந்துள்ளது. மக்கள் தொகை மாநகரின் வெவ்வேறு இடங்களில் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கேற்ப இந்த குழாய்களின் உள்ளிட்ட கட்டமைப்புகளை சீரமைக்க வேண்டும். எனவே இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை மாநகராட்சி தயாரித்து வருகிறது. 1 மாத காலத்திற்குள் அறிக்கையை தயாரித்து அரசிடம் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளது. அரசு நிதியை உடனே வழங்கும் பட்சத்தில் திட்டத்தை முழுவதுமாக துவங்கவும், ஒருவேளை கேட்கும் நிதி பகுதிகளாக வழங்கப்பட்டால் பல கட்டங்களில் இந்த புதுப்பித்தல் பணிகளை முன்னெடுக்க மாநகராட்சி யோசித்து வருகிறது. பாதாள சாக்கடை திட்டம் விடுபட்ட பகுதிகளிலும் 2011ஆம் ஆண்டில் கோவை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் குறிச்சி, குனியமுத்தூர் பகுதிகளில் பணிகள் முடிவடைந்துள்ளன. வடவள்ளி, வீரகேரளம் பகுதியில் மொத்தம் 230 கிலோமீட்டருக்கு நடைபெறும் பணிகளில் 78 கிலோமீட்டர் நிறைவேறியுள்ளது. சின்னவேடம்பட்டி, சரவணம்பட்டி, வெள்ளகிணார் பகுதிகளில் மொத்தம் 202 கிலோமீட்டருக்கு நடைபெறும் பணிகளில் 48 கிலோமீட்டருக்கும், கவுண்டம்பாளையம், துடியலூர் பகுதிகளில் 299 கிலோமீட்டருக்கும் நடைபெறும் பணிகளில் 99 கிலோமீட்டருக்கும் பணிகள் முடிந்துள்ளது. ஒண்டிப்புதூர் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு உட்பட்ட விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. மொத்தம் 135 கிலோமீட்டருக்குள் பணிகள் திட்டமிட்டுள்ளன. இதில் 63 கிலோமீட்டர் பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.